இந்த வீடியோ நீங்க யூடியூப் ஷார்ட்ஸ்ல பாக்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான வீடியோவா இருந்தாலும் ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு வார்னிங் இருக்கு. அதனால வந்துட்டு கண்டிப்பா வியூஸ் போகாது அன்டில் அன்லெஸ் நீங்க ரொம்ப ஷேர் பண்ற வரைக்கும். என்ன ஆச்சு அப்படிங்கறத நான் சொல்றேன். கிருஷ்ணகிரி கேபிஆர் டேமுக்கு ஒன் ஆஃப் த சோர்ஸா இருக்கக்கூடியதா தென்பண்ணையாறு. ஆனா அந்த ஆறு இப்ப கிடையாது, அதாவது ஆறா இல்ல. அந்த ஆறு இப்போ ஒரு விஷ ஆறா மாறி இருக்கு. கர்நாடகால சிக்பலாப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய நந்தி ஹில்ஸ்ல இருந்து இந்த தென்பண்ணையாறு வந்து உருவாகி கர்நாடகாக்குள்ள பெங்களூர் அர்பன்குள்ள வந்து சில ஃபேக்டரிஸ் எல்லாம் கடந்து வரும்போது அந்த ஃபேக்டரிஸ்ல இருக்கக்கூடிய கழிவு டைரக்டா அந்த ஆத்துல கலக்கிறதுனால அந்த ஆறு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பாய்சன் ஆகுது. அந்த ஆறு கம்ப்ளீட்டா தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே விஷமா மாறிடுது. இது நம்மளுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, கன்னடிகாஸ் அதாவது கர்நாடகா மக்களுக்கும் இது ப்ராப்ளம் தான். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஆறு செத்துக்கிட்டு இருக்கு, ஆனா இதை பத்தி பெருசா யாருக்கும் வெளியே தெரியாது. பல தொழிற்சாலைகள் அவங்களோட சுய லாபத்துக்கு வேண்டி மக்கள் மட்டும் குடிக்கக்கூடிய தண்ணி கிடையாது, பல உயிர்களுக்கு வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய தண்ணியில விஷத்தை கலக்கிறானுங்க. அது அப்படியே டைரக்டா டேமுக்கு வருது. அந்த பார்த்தாலே தெரியும் மீன்கள் வாழ்றதுக்கு தகுதி கிடையாது, மனுஷங்க குடிக்கிறதுக்கு தகுதி கிடையாது. ஏன் அந்த தண்ணி எதுக்குமே யூஸ் ஆகாது, ஃபுல்லா விஷமா மாறி இருக்கு. நிலைமை மாறல அப்படின்னா பாதிக்கப்பட போறது சாதாரண மக்கள் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க.